ஹாய் எவ்ரிவன் வெல்கம் பேக் டு ஃப்ளேவர்ஸ் வித் சுபா. இன்னைக்கு வந்து சாதத்துக்கெல்லாம் பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி நல்ல காரசாரமாக பீர்க்கங்காய் கடையில் தான் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். செம்ம டேஸ்டியாக இருக்கும். சுட சுட சாதத்துக்கு நீங்கள் இது போட்டு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த பீர்க்கங்காய் கடையில் பண்ணுறதுக்கு நான் இங்கே ஒரு பெரிய பீர்க்கங்காய் ஒன்று எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற தோலெல்லாம் வந்து லைட்டாக சீவி எடுத்துக்கோங்க. சீவி எடுத்துகிட்டு இதை வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் இங்கே ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் இல்லைன்னா கடலெண்ணெய் எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் வந்து கொஞ்சம் சூடானவனே இதில் வந்து கொஞ்சமாக கடுகு, உளுத்தம்பருப்பு, சோம்பு, சீரகம், அதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரத்துக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் கொஞ்சம் பொரிஞ்சவனே இதில் வந்து கொஞ்சமாக பூண்டு சேர்த்துக்கோங்க. அது கூடவே வந்து கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ நான் ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து இங்கே கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் நேரம் வதங்குற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கினவனே இப்போ இதில் வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் இது மூணுத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க. இப்போ இதெல்லாம் கொஞ்சம் வதங்கினவனே இதில் வந்து கொஞ்சமாக தக்காளி சேர்த்துக்கோங்க. இதுலேயே வந்து இந்த கடையலுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த தக்காளி வந்து நல்லா சாஃப்டாக குக் ஆகிற வரைக்கும் மேலே மூடி போட்டு கொஞ்சம் நேரத்துக்கு குக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, தக்காளி வந்து நல்லா சாஃப்ட்டா குக் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பீர்க்கங்காவ எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. நான் பீர்க்கங்காய் மேல இருக்கிற தோல் வந்து லைட்டா தான் சீவி எடுத்திருக்கேன். உங்களுக்கு அந்த மாரி வேணான்னா, நீங்க ஃபுல்லா தோல் ஃபுல்லா சீவிட்டு நீங்க கட் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ இப்போ இத எல்லாத்தையும் சேர்த்துட்டு, எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, மேல மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 5, 6 நிமிஷத்துக்கு இந்த பீர்க்கங்காய் வந்து நல்லா சாஃப்ட்டா குக் ஆகுற வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, பீர்க்கங்காய் வந்து நல்லா சாஃப்ட்டா குக் ஆயிருக்கு. இப்போ இதில வந்து கொஞ்சமா கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, மறுபடியும் மேல மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 2 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, பீர்க்கங்காய் வந்து நல்லா சாஃப்ட்டா குக் ஆயிடுச்சு. தக்காளி, வெங்காயம், பூண்டெல்லாம் கூட நல்லா சாஃப்ட்டா குக் ஆயிடுச்சு. இப்போ இந்த டைம்ல ஒரு மத்த வச்சு நல்லா கடைஞ்சிக்கோங்க. இத வந்து மிக்ஸியில மட்டும் போட்டு அரைச்சிடாதீங்க. ரொம்ப பேஸ்ட் மாரி ஆயிடும். ஸோ இந்த மாரி மத்து வச்சுட்டு நல்லா கடைஞ்சிங்கன்னா, உங்களுக்கு அந்த டெக்ஸ்சர் வந்து சூப்பரா இருக்கும். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இத வந்து கொஞ்ச நேரத்துக்கு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். இப்ப நல்லா கடைஞ்சி எடுத்துட்டேன். இப்ப பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். கடைஞ்சதுனால அதோட டெக்ஸ்சர் பாருங்க எவ்வளோ நல்லா வந்திருக்கு. இத நீங்க மிக்ஸியில போட்டு அரைச்சீங்கன்னா பேஸ்ட் மாரி ஆயிடும். ஸோ இந்த மாரி செஞ்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் நம்மளுடைய சூப்பரான பீர்க்கங்காய் கடையல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சுட சுட சாதத்தில கொஞ்சமா நெய்யோ, இல்ல நல்லெண்ணெயோ விட்டு நீங்க சாப்பிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். ஸோ இதே மாதிரி நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ அவ்வளோதான் இதோட இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்கள பார்க்குறேன். என்னோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, ப்ளீஸ் மறக்காம ஃப்ளேவர்ஸ் வித் சுபாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.